டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 321. வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்த அஜயின் பரந்த மார்பை பார்த்து அவனது கவர்ச்சியில் அப்படியே உறைந்து போயிருந்தாள் ஸ்ருதி. அவள் தன்னையே கண்ணிமைக்காமல் பார்ப்பதை உணர்ந்த அஜய் அவளிடம் நெருங்கி வந்து, நீ என்னை ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க என்று கேட்க, அவனின் கேள்வியில் தடுமாறிய ஸ்ருதி, அது நீங்க ட்ரெஸ் இல்லாம வந்ததுல நான் ஷாக் ஆயிட்டேன், அதான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்லி சமாளிக்க எதையோ உளறினாள். அவளது தடுமாற்றத்தை ரசித்த அஜய் தன் பார்வையை கூர்மையாக்கி ஸ்ருதியின் முகத்தை நெருங்கியவன் அவள் கண்களை பார்த்து, எனக்கு ஒரு கிஸ் வேணும் என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்ருதி, என்ன என்று திகைக்க, அதற்கு அஜய் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான். அதை பார்த்த ஸ்ருதிக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்று தான் வசமாக அஜயிடம் மாட்டிக்கொண்டதாக நினைத்தவளுக்கு தலையை வெடித்திடும் போல இருந்தது. ஸ்ருதி யோசிப்பதை பார்த்த அஜய் அவளை மேலும் நெருங்கி, என்ன யோசிக்கிற? நான் கேட்டது உன் காதுல விழலையா? எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொன்னேன் என்றான். அஜய் இதை மீண்டும் சொல்ல அவள் ஆச்சரியத்தில் கண்களை விரித்து வேகமாக தன் உதடுகளை கைகளை வைத்து மூடிக்கொண்டு இல்லை என்பது போல வேகமாக தலையை ஆட்டினாள். அதை பார்த்த அஜயின் முகபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்ருதி ஒரு அப்பாவி போல முகத்தை சுளித்தவள் பிறகு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு கண்களை மூடி உதடுகளிலிருந்து தன் கையை அகற்றினாள். ஸ்ருதி முத்தத்திற்கு தயாரானவள் போல கண்களை சிமிட்டி உதடுகளை குவித்து முன்னோக்கி நகர அதை பார்த்த அஜய் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் நெற்றியில் கை வைத்து மெதுவாகத் தள்ள இது ஸ்ருதியை திடுக்கிட வைத்தது. அவள் நெற்றியை தடவிக்கொண்டே கண்களை திறந்து பார்த்தபோது அஜய் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக அவளை விட்டு விலகிச் சென்றவன், நான் காமெடியா சொன்ன விஷயத்த நீ இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். அஜய் சொன்னதை கேட்ட ஸ்ருதி முதலில் திகைப்புடன் பார்த்தாள். பிறகு அவனுடைய வார்த்தைகளையும் தன் செயலையும் நினைத்து வெட்கப்பட்டு தன் உடைகளை சரி செய்து கொண்டாள். ஸ்ருதி மேலும் எதையும் விளக்குவதற்கு முன் அஜய் குறுக்கிட்டு, நீ எதையும் கார் பஸ்ன்னு விளக்க வேண்டாம், இப்ப எனக்கு லேட் ஆகுது, நீயும் சீக்கிரம் ரெடியாகு போலாம் என்று சொல்லிவிட்டு அஜய் கிளம்பத் தொடங்க அதை கண்டு குழம்பி போன ஸ்ருதி, நாம எங்க போக போறோம்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்ல, எனக்கு காலேஜும் இல்ல என்றாள். இன்னைக்கு நான் உன்னை என்னோட ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் என்று கூறினான் அஜய். அதை கேட்ட ஸ்ருதி அதிர்ச்சி அடைந்து, ஹோட்டலா என்று கேட்டாள். ஸ்ருதி அதிர்ச்சியுடன் இந்த கேள்வியை கேட்டதும் அஜய் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, ஆமா ஹோட்டல்தான், உனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் பத்தி தியா கிட்ட சொன்னத மறந்துட்டியா? அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொடர்பானதுன்னு சொன்ன இல்லையா? அது ரிலேட்டடா ஏதோ வேலை தேடுறேன்னு சொன்னதானே என்று சொன்னான். அஜயிடமிருந்து இதை கேட்ட ஸ்ருதி கொஞ்சம் சங்கடமடைந்தாள். இது அஜய்க்கு தெரிவதை அவள் விரும்பவில்லை. ஸ்ருதியின் முகபாவத்தை பார்த்த அஜய் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து, அப்படின்னா உன்னோட 2 பிரச்சனையும் ஒரே நேரத்துல தீர்த்து வைக்கிறேன். உன்னோட ப்ராஜெக்டுக்கு தேவையான அனுபவம் என்னோட தனிப்பட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தா நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்கும். என் ஹோட்டலை விட பெஸ்டா எங்கேயும் உனக்கு அனுபவம் கிடைக்காது. அப்புறம் என்று சொல்லிவிட்டு அஜய் எதையோ யோசிக்கத் தொடங்க ஸ்ருதி கொஞ்சம் ஆர்வமாக அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று பார்க்க ஆரம்பித்தாள். அஜய் அவளை கிண்டல் செய்யும் விதமாக, நான் உன்னோட இருக்கும்போது எல்லா அனுபவமும் கிடைக்கும் என்று கூறினான். அஜயின் கடைசி வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி தன் இமைகளை உயர்த்தி அஜயை பார்த்தாள். ஏனெனில் அஜயின் வார்த்தைகளில் உள்ளர்த்தம் அவளின் மனதை தொட்டது. பிறகு அஜய் தயாராகிக் கொண்டே, உனக்கு 1/2 மணி நேரம் கொடுக்கறேன், சரியான டைம்க்கு கிளம்பனா நல்லா இருக்கும் என்று கூறினான். அதை சொல்லிவிட்டு அஜய் தன் வார்ட்ரோப்பை நோக்கி நகர்ந்து அவளை தயாராகும்படி சைகை செய்தான். ஸ்ருதி கண்ணிமைக்காமல் அஜயையே பார்த்து கொண்டே இருந்தாள். அஜய் தன் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து மறைமுகமாக தனக்கு வேலை வாங்கி தந்த விதத்தை நினைத்து ஸ்ருதி அவனையே ரசித்துப் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையில் அஜயின் மீதிருந்த மதிப்பு இன்னும் கொஞ்சம் ஏறி இருந்தது. ஸ்ருதியை யாரும் இவ்வளவு பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் உணர வைத்ததில்லை. ஸ்ருதிக்கு இப்போது அஜயின் அசிஸ்டண்டாக மாறியதன் மூலம் அஜயுடன் நாள் முழுவதும் செலவிடும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மேலும் அஜய்க்காக மாலை வரை காத்திருக்க வேண்டியதில்லை என்ற சந்தோஷமும் இருந்தது. இதை நினைத்துப் பார்த்த ஸ்ருதி தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த சமயம் அஜய் டேபிளை தட்டி அவளை தன் எண்ணங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து தயாராகும்படி சைகை செய்தான். ஸ்ருதியும் வேகமாக தலையாட்டிவிட்டு வாஷ்ரூமிற்குள் ஓடினாள். ஸ்ருதி சென்ற பிறகு அஜய் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டு தன் தலைமுடியை கோதியபடி நடந்த விஷயங்களை நினைத்துப் பார்த்தான். ஸ்ருதியிடம் எப்படி நேரடியாக முத்தம் கேட்டான் என்று அஜயால் நம்பவே முடியவில்லை.
அவனுக்கே அவனுடைய செயல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவன் முத்தத்தை கேட்ட சமயம் ஸ்ருதி தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று யோசித்தான் அஜய். அவன் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டே தலைமுடியை கோதிக்கொண்டு, உனக்கு என்னதான் ஆச்சு அஜய்? இப்பொல்லாம் ஸ்ருதியோட இருக்கும்போது நீ நீயாவே இருக்கறதில்ல. உன்னை கண்ட்ரோல் பண்றது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இனிமே அவளோட நாள் முழுக்க எப்படி இருக்க போற என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் அதற்கு விடை புரியாமல் தயாராகத் தொடங்கினான். அஜய் தயாராகி கீழே சென்ற சிறிது நேரம் கழித்து ஸ்ருதியும் தயாராகி கீழே வர அஜய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ருதி நீல நிற ஜீன்ஸ் மற்றும் வெள்ளை சட்டையும் அணிந்து மிகவும் அழகாக இருந்தாள். அவளின் தோற்றம் உதவியாளருக்கு பொருத்தமாக இருந்தது. கீழே இறங்கி வரும் ஸ்ருதியையே பார்த்து கொண்டே இருந்தான் அஜய். பாவம் அஜய். அவளை பார்த்தவுடனே மொத்தமாக தொலைந்து போனான். சில நொடிகள் இருவரும் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அஜயின் கண்கள் ஸ்ருதியிடம் மட்டுமே பதிந்திருக்க, காலையில் நடந்த நிகழ்வை நினைத்துப் பார்த்ததால் அவளால் நேரடியாக அஜயின் கண்களை பார்க்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அஜய் தன் ஹோட்டலுக்கு வெளியே காரை நிறுத்தினான். அஜயின் காரை பார்த்து அங்கிருந்த செக்யூரிட்டி அவனுக்காக வேகமாக கேட்டை திறந்தார். அஜய் காரிலிருந்து இறங்கி ஸ்ருதி பக்கத்தில் வந்து அவள் பக்கக் கதவை திறந்து கையை நீட்டி அவளை வெளியே வருமாறு சைகை காட்டினான். ஸ்ருதி அவனது சைகையை பார்த்து கொண்டே இருந்தாள். பின்பு தயங்கித் தயங்கி அஜயின் கையை பிடித்தபடி வெளியே வந்தாள். அஜயும் ஸ்ருதியின் கையை பிடித்தபடி ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். இதனால் அங்கிருந்த அனைவரின் கவனமும் அஜய் மற்றும் ஸ்ருதியின் மீது விழுந்தது. திருமணத்திற்கு பிறகு அஜய் ஸ்ருதியுடன் ஹோட்டலுக்கு வருவது இதுவே முதல் முறை. அதனாலேயே எல்லோரும் அவர்களைப் பற்றி பேசினார்கள். சிலர் மகிழ்ச்சியாகவும் சிலர் ஸ்ருதியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு பொறாமையாகவும் பேசினார்கள். ஸ்ருதி இப்படி நடந்து வரும்போது அனைவரின் பார்வையும் தன்மீது படுவதைக் கண்டு அவள் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தாள். அஜயின் கையிலிருந்து கையை விடுவித்துக் கொண்டவள், என்னோட கையை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்று சங்கடத்துடன் கூறினாள். ஸ்ருதி சொன்னதை கேட்ட அஜய் அனைவரையும் திரும்பி ஒரு பார்வை பார்க்க அனைவரும் உடனே தங்கள் வேலையில் பிஸியாகி போனார்கள். அஜய் ஸ்ருதியின் கையை இறுகப் பற்றிக் கொண்டு, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் ஒன்னும் ரோட்ல போற பொண்ணோட கையை பிடிக்கலையே, என் பொண்டாட்டி கையை தானே பிடிச்சிருக்கேன், மத்தவங்க பார்த்தா என்ன பிரச்சனை என்று கேட்டான். இதை கேட்ட ஸ்ருதி மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். ஏனெனில் அஜய் அவளை தன் மனைவி என்று அழைத்தான். ஆனால் தன் புன்னகையை மறைத்துக்கொண்டு, நீங்க சொல்றது சரிதான், ஆனா நான் ஒன்னு இங்க பொண்டாட்டியா வரல, உங்க அசிஸ்டண்டா வந்திருக்கேன், அதனால என் கைய விடுங்க என்று சொன்னாள். அஜய் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீ என்னோட அசிஸ்டண்டா வர்றதுக்கு முன்னாடி என்னோட பொண்டாட்டி, அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னவன் அதற்கு ஸ்ருதி பதில் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அஜய் அவளின் கையை பிடித்து நடக்க ஆரம்பித்தான். ஸ்ருதியை தன் அறைக்கு அழைத்து வந்து அவளுக்கு முன்னால் சில புத்தகங்களை வைத்து அவளை சோஃபாவில் உட்காரச் சொன்னான். அதை பார்த்த ஸ்ருதி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அஜய் அவளை பார்த்துவிட்டு, நான் கொடுத்த எல்லா புக்ஸையும் படிக்கணும், அது மட்டும் இல்லாம இதுல உனக்கு புரியாத பாயிண்ட்ஸ குறிச்சு வைக்கணும், சரியா என்று கூறினான். ஸ்ருதி தன் வேலையை செய்ய மிகவும் உற்சாகமாக இருந்தாள். ஆனால் அஜய் திடீரென புத்தகத்தை கொடுத்ததும் தயங்கி தயங்கி, ஆனா எதுக்காக புக்ஸ் என்று குழப்பத்துடன் கேட்டாள். அஜய் அதற்கு மிகவும் நிதானமாக, ஏன்னா நீதானே அப்படி சொன்ன, உன்னை என்னோட அசிஸ்டண்டா நடத்த சொன்ன, அதுக்கான வேலையதான் உன்னை தொடங்க சொன்ன என்றான். பாவம் ஸ்ருதி அஜய் சொன்னதை கேட்டு திகைத்து போனாள். ஏனெனில் அஜய் தனக்கு சொல்லிக் கொடுக்க இவ்வளவு புத்தகத்தை கொடுப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. முகம் சுளித்தபடி அஜய் கொடுத்த புத்தகத்தை திறந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அதை பார்த்த அஜய் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே தன் வேலையில் ஈடுபட்டான். 1-2 ஃபைல்களை சரிபார்த்த அஜய் மற்ற ஃபைல்களை எல்லாம் ஸ்ருதியை படிக்கச் சொல்லிவிட்டு வேறொரு வேலையாக கேபினை விட்டு வெளியேறினான். அவன் சென்ற பிறகு ஸ்ருதிக்கு ஃபைல்களை படிக்கவே மனம் வரவில்லை. ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? வேறு வழியின்றி அரைமனதோடு ஒவ்வொரு ஃபைலாக புரட்டிக் கொண்டிருக்க சிறிது நேரம் கழித்து ஒரு ஊழியர் ஸ்ருதிக்கு சுவையான ஸ்நாக்ஸ் மற்றும் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார். இதை பார்த்த ஸ்ருதியின் மனநிலை சற்று மேம்பட்டது. காஃபியை அருந்திய பிறகு அவள் சற்று புத்துணர்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் அதன் சுவை அவளுக்கு இதமாக இருந்தது. ஆனால் அஜய்தான் தன் கையாலேயே இதையெல்லாம் அவளுக்காக தயார் செய்து அனுப்பி வைத்திருந்தான் என்பது ஸ்ருதிக்கு தெரியவில்லை. ஸ்ருதி காஃபியை பருகிய பிறகு மீண்டும் ஃபைல்களை படிக்கத் தொடங்கினாள். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அஜய் தன் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் தன் கேபினுக்கு திரும்பும்போது புத்தகங்களுக்கு நடுவே சோஃபாவில் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் ஆடைகள் சற்று விலகி அலங்கோலமாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை அந்த கோலத்தில் பார்த்த அஜய் அவளுடைய ஆடையை சரிசெய்துவிட நினைத்து அவளுக்கு அருகில் சென்றான். அவள் கைகளில் இருந்த ஃபைல்களை மெதுவாக டேபிள் மீது எடுத்து வைத்தான். அதன் பிறகு கலைந்திருந்த ஆடையையும் சரிசெய்து விட்டான். ஃபைல பார்த்துட்டு இருக்கும்போதே டயர்டாகி தூங்கிட்டா போல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்
கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று நினைத்துக் கொண்டே ஒரு தலையணையை எடுத்து ஸ்ருதியின் கழுத்தை மெதுவாக தூக்கி தலைக்கடியில் வைக்க முயற்சித்தான். ஆனால் அதற்குள் சட்டென ஸ்ருதி தூக்கத்திலேயே அவன் கைகளை பிடித்து இழுத்தாள். இதனால் அஜய் கட்டுப்பாட்டை இழந்து நேராக ஸ்ருதிக்கு அருகில் சோஃபாவில் விழுந்தான். தூக்கத்தில் அஜயை தலையணையாக நினைத்துக் கொண்டிருந்த ஸ்ருதி அவன் மார்பை தழுவிக்கொண்டே அவனிடம் நெருங்கத் தொடங்கினாள். அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். இதை பார்த்த அஜயின் உடல்நிலை பதட்டமாகி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. ஸ்ருதியின் ஒவ்வொரு தொடுதலிலும் அஜய் மின்சார அதிர்ச்சியை உணர்ந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படியே ஸ்ருதி தூக்கத்திலேயே அஜயின் மார்பிலிருந்து அவனது கழுத்துக்கு தலையை நகர்த்தினாள். ஸ்ருதியின் அனல் மூச்சு அஜய்க்கு அமைதியற்றதாக இருந்தது. உறக்கத்தில் ஸ்ருதி தெரிந்தோ தெரியாமலோ அவனை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அவன் கண்களை மூடிக்கொண்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சித்தான். அஜய் ஸ்ருதியின் குறும்புகளால் கோபமடைந்து அவளை தன்னிடமிருந்து விலக்க நினைத்தான். கையை நீட்டி மெதுவாக அவளை தள்ள முயற்சித்தான். திடீரென்று இதை உணர்ந்த ஸ்ருதி அஜயின் கையை விலக்கிவிட்டு அவனை மீண்டும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அதே நேரத்தில் ஸ்ருதி அஜயை நெருங்கி அவனது கழுத்தை தன் மூக்கால் வருட ஆரம்பித்தாள். அஜயின் அனைத்து உணர்வுகளும் அவனது பொறுமையின் கதவை தட்டத் தொடங்குவது போல இருந்தது. அஜய் ஸ்ருதியை தன்னிடமிருந்து விலக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் ஸ்ருதி அவனிடம் நெருங்கி வந்து கொண்டே இருந்தாள். ஸ்ருதியை எப்படி தள்ளுவது என்று அஜயால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ருதியின் கைகள் தன் உடலில் பரவுவதை உணர்ந்த அஜய் தன் உணர்வுகளுக்குள் மூழ்கிவிட்டான். இதனால் அஜய் ஸ்ருதியை வினோதமாக பார்த்தான். ஏனென்றால் ஸ்ருதி அவனை மெதுவாக தன் கைகளால் தடவ ஆரம்பித்தாள். அவள் ஏதோ கனவு கண்டு கொண்டேதான் இப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அஜய் ஸ்ருதி என்ன கனவு காணுகிறாள் என்று யோசித்தான். அந்த கனவின் விளைவாகத்தான் அவள் அஜயிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்று அஜய்க்கு தெளிவாக புரிந்தது. ஸ்ருதியின் கை முதலில் அவன் இதயத்தை வருடியது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அவன் உடலெங்கும் பரவ அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் கோபத்தோடு அவளை தடுக்க நினைத்து அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அஜய் இதை செய்யும்போது ஸ்ருதி வலியை உணர்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்தாள். கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க அவளுக்கு நேராக அஜயின் முகம் இருந்தது. இந்த நேரத்தில் அஜயின் காது சிவந்திருந்தது. அவனது நெற்றியில் விசித்திரமான வெளிப்பாடுகள் தோன்றியிருந்தது. எபிசோட் 322. ஸ்ருதியின் கை முதலில் அஜயின் இதயத்தை வருடியது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அவன் உடலெங்கும் பரவ அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் கோபத்தோடு அவளை தடுக்க நினைத்து அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அஜய் இதை செய்யும்போது ஸ்ருதி வலியை உணர்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்தாள். கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க அவளுக்கு நேராக அஜயின் முகம் இருந்தது. இந்த நேரத்தில் அஜயின் காது சிவந்திருந்தது. அவனது நெற்றியில் விசித்திரமான வெளிப்பாடுகள் தோன்றியிருந்தது. இதை பார்த்த ஸ்ருதி அரைகுறை தூக்கத்தில், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்க காது செவந்து போயிருக்கு என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட அஜய் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, தயவு செஞ்சு என் மேலிருந்து உன் கையை எடுக்கிறியா என்றான். அஜய் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி, என் கை என்கிட்ட தானே இருக்கு, அதை எதுக்கு நான் எடுத்துக்கணும்? இதோ பாருங்க என்று சொல்லி தனது கையை உயர்த்தி காண்பித்தாள். உன்னோட இன்னொரு கை எங்க இருக்கு? அது என் மேலதான் இருக்கு, கொஞ்சம் கையை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்றான். ஸ்ருதி அஜய் சொல்வதை கேட்டு சிறிது குழப்பமடைந்து தனது இன்னொரு கை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது அவள் பார்வை அஜயின் கைகளோடு பிணைந்திருந்த தன்னுடைய இன்னொரு கையின் மீது விழுந்தது. இதை பார்த்த ஸ்ருதி பீதியடைந்து தனது கையை வேகமாக விலக்கிக் கொண்டு ஆ என்று அலறினாள். பிறகு அவள் அஜயிடமிருந்து விலகி தன் கையால் கண்களை மூடிக்கொண்டாள். அஜய் நிம்மதி பெருமூச்செறிந்தான். மேலும் அவனது நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். இந்த நிமிடம் இருவருக்குமே சங்கடமாக இருந்தது. ஸ்ருதி தன் கண்களில் கையை வைத்து கோபமாக அஜயிடம், நீங்க செய்யறது உங்களுக்கே சரியா இருக்கா என்றாள். நான் என்ன செஞ்சதெல்லாம் நீ இப்ப எதுக்கு ஏன் மேல கோவப்படுற என்றான். நீங்க எதுக்காக ஏன் பக்கத்துல படுத்தீங்க? நான் தூங்குறேன்னு தெரிஞ்சதும் என்னை எழுப்ப வேண்டியதுதானே என்றாள். அது சரி, நான் உள்ள வரும்போது நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்த. சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினைச்சு உனக்கு தலையணை வைக்க ட்ரை பண்ணும்போது நீதான் என்னை இழுத்து உன் பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்ட என்றான். ஓஹோ, அப்போ இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? சரி, நான் தான் தூக்கத்துல தெரியாம அப்படி செஞ்சுட்டேன். நீங்க முழிச்சிட்டு தானே இருந்தீங்க, நீங்க என்ன அப்பவாச்சும் எழுப்பி இருக்கலாம்ல என்றாள். ஸ்ருதியின் கோபமான வார்த்தைகளை கேட்ட அஜய் அவளை பார்த்து, நான் என்ன செய்வேன்? நீ எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாதானே? ஐ திங்க் நீ ஏதோ கனவு கண்டேன்னு நினைக்கிறேன். தூக்கத்துல என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்ட, என்னால தடுக்க முடியல என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி தனது கனவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள்.
நான் நல்ல கனவு தான் கண்டேன் என்றாள். அப்படியா? அப்படி என்ன கனவு என்று கேட்க ஸ்ருதி தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினாள். என் கனவுல நான் ஒரு புது மெத்தையில படுத்திருந்தேன். மேகம் மாதிரி முசுமுசுன்னு ஒரு மெத்தை. அது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு தெரியுமா? அதத்தான் நான் தடவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மெத்தைய தடவி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கனவுல என்றாள். அதை கேட்ட அஜய் தனக்குத்தானே முணுமுணுப்பாக, ஆமாமா, சாஃப்டான மெத்ததான். உனக்கு அதை தடவும் போது சூப்பரா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த மெத்தையோட நிலைமை தான் இங்க ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு என்றான். ஸ்ருதியுடன் நெருக்கமாக இருந்ததால் அஜயின் முணுமுணுப்பு அவள் காதுகளிலும் தெளிவாக கேட்டது. புருவங்களைச் சுருக்கிக் கொண்டு, என்ன சொன்னீங்க என்று கேட்க அஜய் ஒன்றும் அறியாதவனைப் போல, நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே என்றான். இல்ல, நீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நான் என்ன தப்பு பண்ணுனேன்? தூக்கத்துல ஒரு மெத்தையில படுத்திருந்தேன். அந்த மெத்தை ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அத தடவி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த மெத்தைன்னு நினைச்சுதான் நான் உங்கள தொட்டு பார்த்தேன். அது ஒண்ணும் ஏன் தப்பில்லையே. கனவுல அப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது என்றாள். ஸ்ருதி அப்படிச் சொன்னவுடன் அஜய் லேசாக குனிந்து அவள் கண்களை பார்த்தான். அப்போது ஸ்ருதி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அஜய் தன் புருவங்களை உயர்த்தி ஸ்ருதியை பார்த்தான். பிறகு காலரை சரி செய்து கொண்டே, கரெக்ட், அது ஓன் தப்பில்ல, அது ஏன் தப்புதான். நீ டயர்டாகி தூங்குறத பார்த்து நான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்க கூடாது. நான் உன்கிட்ட வந்திருக்கவும் கூடாது. உனக்கு தலையணை வச்சிருக்கவும் கூடாது. எல்லாமே என்னோட தப்புதான். போதுமா என்றான். அஜய் ஸ்ருதியை மறைமுகமாக கேலி செய்தான். இதை பார்த்த ஸ்ருதி எரிச்சல் அடைந்து அஜய்க்கு சற்று அருகில் வந்து தன் ஒரு விரலை காட்டி, நான் ஒன்னும் வேணும்னே அப்படி பண்ணல. தூங்கும்போது என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கே தெரியாம தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். அதுவும் இன்னிக்குதான் முதல் தடவையா இப்படி நடந்துருச்சு. அது எப்படின்னு எனக்கே தெரியல என்றாள். இதைச் சொல்லிவிட்டு ஸ்ருதி மௌனமாகிவிட்டாள். அவளின் வார்த்தைகளால் அஜயின் கண்கள் ஒளிர்ந்தன. ஆனால் ஸ்ருதி கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் அவள் அஜயிடமிருந்து விலகுவதற்குள் அஜய் அவளது இடுப்பைச் சுற்றிக் கொண்டு அவளை தனக்கு அருகில் இழுத்தான். அஜயின் இந்த செயலால் ஸ்ருதி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் நேராக அவன் மார்பில் விழுந்தாள். அஜய் சோஃபாவில் வசதியாக படுத்துக்கொண்டு ஸ்ருதியை தன் கைகளில் வசதியாக பிடித்துக்கொண்டு, எனக்கு பயமா இருக்கு ஸ்ருதி என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அப்போது அஜய் அப்பாவித்தனமான முகத்தை காட்டி, எதுக்குன்னு கேக்குறியா? என்ன பண்றது? அழகா இருந்தாலே இப்படித்தான் நடக்கும் போல. உன்ன மாதிரியே தினமும் யாராவது ஒருத்தர் என்ன தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றான். ஸ்ருதி பதில் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அஜய் ஸ்ருதியை அலட்சியமாக பார்த்து கொண்டே, பெண்கள் எல்லாருமே என் மேல பைத்தியமா இருக்காங்க. அதனால என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்க என்றான். அவன் சொல்வதை கேட்டுவிட்டு ஸ்ருதி தன்னையே பார்த்து கொண்டாள். பிறகு அஜயை முறைத்து பார்த்தவள் அவனிடமிருந்து விடுபட போராடினாள். உங்களுக்கு அவ்ளோ பயமா இருந்தா எதுக்கு என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல என்று சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தாள். ஸ்ருதி விடுபட சிரமப்படுவதை பார்த்து அஜய் லேசாக சிரித்துக்கொண்டே அவளது பிடியை மேலும் இறுக்கிக் கொண்டான். இல்ல, அப்படியெல்லாம் விட முடியாது. இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். பால பாதுகாக்க பூனைய காவலுக்கு போட்டா எப்படி என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி, நான் உங்களுக்கு பூனை மாதிரி இருக்கேனா என்றாள். ஸ்ருதியை கிண்டல் செய்யும்போது அஜய்க்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் இதுவரை யாரிடமும் இப்படி நடந்து கொண்டதே இல்லை, இப்படி பேசியதும் இல்லை. அஜய் எப்போதும் பெண்களை மதித்து நடந்து கொள்வான். அவன் யாரிடமும் கேலியோ கிண்டலோ செய்ததே இல்லை. ஆனால் ஸ்ருதி எல்லாரிடமிருந்தும் வித்தியாசமாக தெரிந்தாள். அதனால்தான் ஸ்ருதியை அன்பாகவும் உரிமையாகவும் கிண்டல் செய்து மகிழ்ந்தான். அஜய் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே, எதுக்கு இப்ப என்ன அப்படி பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்காத ஸ்ருதி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்டதும் அவள் எரிச்சல் அடைந்து அவனது கைகளிலிருந்து வெளியேற முயற்சித்தாள். ஆனால் அஜய் அவளை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் தலையை அவன் மார்பில் வலுக்கட்டாயமாக புதைத்துக் கொண்டு, கொஞ்ச நேரம் அசையாத, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நான் உன்கிட்டேந்து என்னை காப்பாத்திக்க போராடி போராடி உடம்பெல்லாம் வலிக்குது என்றான். இதை கேட்ட ஸ்ருதி அஜயின் மார்பில் மென்மையாக அடித்தாள். பின்னர் அவள் ஏதோ சொல்ல நினைத்து அவனிடமிருந்து விலகிக் கொள்ள நினைத்தாள். ஆனால் அஜய் அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, நான் உன்னை அசையக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்போ உன்னோட டர்ன். நான் தூங்குறேன், நீ முழிச்சிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் தூங்குறேன் என்று அழுத்தமாக கூறினான். இதைச் சொல்லிவிட்டு அஜய் கண்களை மூடிக்கொண்டான். ஸ்ருதி மிகவும் எரிச்சலுடன் இருந்தாள். ஆனால் அஜய் அதை மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது வாழ்வில் முதல் காதல் தருணங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அஜய் இதையெல்லாம் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. இந்த தருணங்கள் அனைத்தும்
அவனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அவனால் இனி ஸ்ருதியை விட்டுக் கொடுக்க முடியாது. ஸ்ருதியின் நிலையும் அப்படித்தான். அஜயின் வார்த்தைகள் அவளை எவ்வளவு கிண்டல் செய்தாலும் அவனது உணர்வுகள் அவளுக்கு ஆறுதல் அளித்தது. அஜயின் ஆழ்ந்த மூச்சு சத்தம் கேட்டு ஸ்ருதி மெதுவாக தலையை உயர்த்தி அவன் முகத்தை பார்த்தாள். அவனுடைய மூடிய இமைகளும் அமைதியான முகமும் மெல்லிய உதடுகளும் ஸ்ருதியை மிகவும் கவர்ந்தது. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களை வாழ முடியும் என்று அவள் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. ஸ்ருதி தற்போது இந்த இன்பமான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நீங்க எப்படி அஜய் என் வாழ்க்கையில வந்தீங்க? நமக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல தெரியுமா? ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். நீங்க மட்டும்தான். உங்களாலதான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் என்று அஜயையும் தன்னையும் பற்றி யோசித்துச் சிரித்தாள். அவனை அன்போடு பார்த்துக்கொண்டே அவன் முகத்தை நெருங்கி வந்தாள். அவன் கன்னங்களில் மென்மையாக முத்தமிட்டாள். உடனே அவனிடமிருந்து சற்று விலகிக் கொண்டு தன் செயலுக்காக வெட்கப்பட்டாள். சிரித்துக்கொண்டே ஸ்ருதி தன் மனதிற்குள், அஜய், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. ஐ லவ் யூ அஜய். ஐ லவ் யூ டா இடியட். ஐ லவ் யூ வெரி மச். என்னோட லவ்வ இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள அடக்க முடியல என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே தன் உதடுகளை கடித்துக் கொண்டாள் ஸ்ருதி. அவள் இதுநாள் வரை இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை. தன்னுடைய வார்த்தைகளை நினைத்து தனக்குத்தானே மிகவும் வெட்கப்பட்டுக் கொண்டாள். ஆனால் அஜய் கண்களை திறந்திருக்கும் போது அவனுக்கு முன்னால் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தைரியம் அவளுக்கு இருந்ததில்லை. ஆனால் அஜயுடன் இருப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவன் கண்களை மூடியிருக்கும் போது தன்னுடைய உணர்வுகளை கொட்டித் தீர்த்து கொண்டிருந்தாள். அதே இரவு நேரம் அனன்யாவின் பெற்றோர் வீட்டில். அனன்யாவின் பெற்றோர் தங்கள் மகளின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். திருமணத்திற்கு இந்த முழு நகரத்தையும் அழைக்க தயாராகிவிட்டார்கள். அனன்யாவின் அம்மா கோமதி தன் மகளின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு தாயைப் போலவே அவளும் தன் மகளின் திருமணத்திற்காக ஏராளமான புடவைகளையும் நகைகளையும் சேமித்து வைத்திருந்தார். ஆனால் அவளுக்கு அவற்றை கொடுக்க நேரமோ சந்தர்ப்பமோ இதுவரை அமையவில்லை. அனன்யா ருத்ரனை மணந்த பிறகு, அவர்களின் நிலையை பார்த்த பிறகு கோமதிக்கு இவற்றை கொடுக்கும் தைரியம் வரவில்லை. ஆனால் அதே நேரம் அவள் தன் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற விரும்பினாள். அதற்காக கேசவனும் கோமதியும் ஷாப்பிங்கில் மும்முரமாக இருந்தனர். சந்திரன் ஒரு நல்ல சகோதரனைப் போல ஷாப்பிங் பைகளை எடுத்துச் செல்வதில் மும்முரமாக இருந்தான். அனன்யா தனது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவளும் மகிழ்ச்சியடைந்தாள். தன் பெற்றோருக்கு அவர்கள் தவறவிட்ட வாய்ப்பை கொடுக்க விரும்பினாள். அதே நேரத்தில் அவள் ருத்ரனிடம் அவர்களை நெருக்கமாக கொண்டு வரும் அந்த தருணங்களையும் எதிர்பார்த்தாள். அனன்யா மற்றும் அவளது பெற்றோர்கள் எல்லோரும் நீண்ட நேரம் ஷாப்பிங் செய்துவிட்டு வீடு திரும்பினார்கள். அதன் பிறகு வாங்கி வந்த பொருட்களை ஒரு முறை சரிபார்த்து முடிப்பதற்குள் அனன்யா மிகவும் சோர்வடைந்து விட்டாள். அவள் தன் அறைக்கு வந்து நீண்ட நேரம் ஓய்வெடுத்தாள். படுக்கையிலிருந்து எழுந்து தன் கைபேசியை பார்த்தாள். காலையிலிருந்து அவள் ருத்ரனிடம் பேசவில்லை. அனன்யாவின் செய்திக்கு இதுவரை அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதை பார்த்த அனன்யா முகம் சுளித்து போனை பார்த்து, நீ ரொம்ப நல்ல வைஃப். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. இப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். இவ்ளோ நேரத்துல எனக்கு எந்த மெசேஜும் வரல. இதுதான் மிஸ் பண்றதா? உங்களுக்கு என்ன? உங்க சர்வதேச வாடிக்கையாளர்கள் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க கூட ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இங்க ஒருத்தி இருக்காளேங்கிற நினப்பு கொஞ்சமாவது இருக்கா? ஃபோன் பண்ண டைம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் மெசேஜ் ஆவது போட்டிருக்கலாமே. அதுக்கு கூட நேரம் இல்லாம போச்சா? இருக்கட்டும், நான் உங்களை சும்மா விட போறதில்ல. இதெல்லாம் ஞாபகம் வச்சு உங்களை பழி வாங்காம விடமாட்டேன் என்று புலம்பிக் கொண்டே போனை பார்த்து கொண்டிருந்தாள். அனன்யா புலம்பிய பிறகு குழந்தைத்தனமான முகத்தை உருவாக்கிக் கொண்டு போனையே வெறித்துப் பார்த்தாள். பின்னர் பொய்யான அதிருப்தியுடன் வாஷ்ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆனாள். சிறிது நேரம் கழித்து அனன்யா ஃப்ரெஷ்அப் ஆகி இரவு உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். மீண்டும் போனை எடுத்து பார்த்தாள். ஆனால் இதுவரை ருத்ரனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதை பார்த்த அனன்யா மிகவும் எரிச்சல் அடைந்து விட்டாள். அவள் போனை தலையணை ஓரத்தில் எரிச்சலோடு எரிந்துவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு அருகில் வைத்திருந்த ஒரு சிறிய டெடியை அணைத்துக் கொண்டாள். அவளுக்கு ஆருஷின் ஞாபகம் வந்துவிட்டது. தன் மகனை நினைத்து பெருமூச்சு விட்ட அனன்யா டெடியை ஆருஷாக நினைத்துக் கொண்டாள். டெடியை பார்த்து, ஆருஷ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கணும். உங்க அப்பாவால தான் எல்லாம். இல்லனா உன்னையும் என் கூட கூட்டிட்டு வந்திருப்பேன் என்று புலம்பினாள். அனன்யா தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தது. 2 நாட்களாக ஆருஷை பார்க்காமல் அவளுக்கு என்னவோ போலிருந்தது. மாலையில்தான் ஆருஷிடம் பேசியிருந்தாள். ஆனால் அனன்யா தனது மகன் மற்றும் அவரது குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதை நினைத்து வருத்தமாக இருந்தாள். அவள் அனைவரையும் மிகவும் மிஸ் செய்து கொண்டிருந்தாள். ருத்ரனை நினைத்து அவளுக்கு எரிச்சல் வந்தது.
எபிசோட் 323. அனன்யா தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தது. 2 நாட்களாக ஆருஷை பார்க்காமல் அவளுக்கு என்னவோ போலிருந்தது. மாலையில்தான் ஆருஷிடம் பேசியிருந்தாள். ஆனால் அனன்யா தனது மகன் மற்றும் அவரது குடும்பத்தை விட்டு விலகியிருப்பதை நினைத்து வருத்தமாக இருந்தாள். அவள் அனைவரையும் மிகவும் மிஸ் செய்து கொண்டிருந்தாள். ருத்ரனை நினைத்து அவளுக்கு எரிச்சல் வந்தது. நீங்க ரொம்ப மோசம் ருத்ரன். ஒன்னு நீங்க ஆருஷை என் கூட அனுப்பியிருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் நீங்க என் கூட டச்லயாவது இருக்கணும். ஃபோன் மெசேஜ்னு ஏதாவது ஒரு விதத்துல என் கூட கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாம என்ன தனியா புலம்ப விட்டுட்டீங்கல்ல என்று கோபித்துக் கொண்டாள். அனன்யா தனது போனை மீண்டும் மீண்டும் சரிபார்த்துவிட்டு தூங்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் ருத்ரனிடம் பேசாமல் தூங்க முடியவில்லை. அனன்யா ருத்ரனின் நம்பருக்கு 1-2 முறை டயல் செய்ய நினைத்தாள். ஆனால் எதையோ யோசித்துவிட்டு ருத்ரனை மனதிற்குள் திட்டிக்கொண்டே மீண்டும் தூங்க முயற்சித்தாள். அப்போது திடீரென ஏதோ சத்தம் கேட்டது. அனன்யா திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்து கொண்டாள். நைட் லாம்பை ஆன் செய்துவிட்டு அறை முழுவதையும் சரிபார்த்தாள். அங்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. எல்லாம் இயல்பாகத்தான் இருந்தது. இதை பார்த்ததும் அவள் கொஞ்சம் விசித்திரமாக உணர்ந்தாள். ஏனென்றால் அவளுக்கு இன்னும் கூட சில மெல்லிய சத்தங்கள் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டே இருந்தது. அனன்யா பயத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்போதுதான் ஜன்னலுக்கு வெளியே சத்தம் வருவதை உணர்ந்தாள். இதை பார்த்த அனன்யா அது பூனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். மனதை தேற்றிக்கொண்டு படுக்கைக்கு செல்ல நினைக்கும்போது ஜன்னல் கதவு திறப்பதை கவனித்தாள். சட்டென திடுக்கிட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஜன்னலுக்கு அருகில் வந்து வெளியே எட்டிப் பார்த்தாள். ஆச்சரியத்துடன் ருத்ரன் என்றாள். அனன்யாவின் அறையின் ஜன்னலை பிடித்துக்கொண்டு ருத்ரன்தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். அனன்யாவின் குரல் கேட்டு தயங்கி தயங்கி நிமிர்ந்து பார்த்தான். அனன்யா ஆச்சரியமான முகபாவத்துடன் ஜன்னலுக்கு வந்து சற்று அறியாமையுடனும் கோபத்துடனும் நீங்களா? நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்றாள். அனன்யாவின் கேள்விக்கு ருத்ரன் பதில் சொல்லும் முன் ஆருஷ் தன் சிறு கையை நீட்டி அம்மா, அப்பா மட்டும் இல்ல, நானும் இங்கதான் இருக்கேன் என்றான். ஆருஷின் குரலை கேட்டு அனன்யா ஆச்சரியப்பட்டு சத்தம் வந்த திசையை கூர்ந்து கவனித்தாள். ஆருஷ் தற்போது ருத்ரனுக்கு அருகில் அவன் கால்களை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். இருவரும் அனன்யா அறையின் ஜன்னலுக்கு அருகே ஒரு சிறிய பெஞ்சில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே ருத்ரனையும் ஆருஷையும் பார்த்ததும் அனன்யா மிகவும் உற்சாகமடைந்து விட்டாள். அவளுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆருஷ், எப்படி இருக்க ஆருஷ்? நீ எப்படி இங்க வந்த என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். ஆருஷ் அனன்யாவை நோக்கி கைகளை நீட்டி அம்மா, இன்னும் எவ்ளோ நேரம் இங்க நிக்கிறது? காலெல்லாம் வலிக்குது. முதல்ல உள்ள கூப்பிடுங்க, அப்புறமா என்ன கேட்கணுமோ கேளுங்க என்றான். இதை கேட்ட அனன்யா வேகமாக தன் கைகளை நீட்டி அவனை பிடித்துக்கொண்டு சாரிடா செல்லம், உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வா, என் கையை பிடிச்சுக்கோ, கவனமா வா, கேர்ஃபுல் என்று சொல்லிக்கொண்டே அவனை தூக்க முயற்சித்தாள். அனன்யா மிகவும் கவனமாக ஆருஷை ஜன்னல் வழியாக உள்ளே அழைத்துக் கொண்டாள். அவனை தன் இடுப்பில் தூக்கிக் கொண்டு படுக்கையை நோக்கி உள்ளே நகர்ந்தாள். இதை பார்த்த ருத்ரன் மனதிற்குள் அட கடவுளே, பிள்ளைங்களுக்கு முன்னால புருஷனுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லையே, உள்ளவான்னு கூட சொல்லலையே, இதென்னடா கொடுமை என்று நினைத்துக்கொண்டே லேசாகச் சிரித்தான். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துக்கொண்டே ருத்ரா, இந்த நிலைமையில உன்னை யாராவது பார்த்தா உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? ஏற்கனவே உன் பொண்டாட்டி முன்னால உனக்கு மரியாதை இல்ல, மத்தவங்களும் உன்னை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போயிடு என்று சொல்லிக்கொண்டே பெருமூச்செறிந்தபடி ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தான். ஆருஷ் அனன்யாவின் கைகளுக்குள் வந்தவுடன் அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு ஐ மிஸ்ட் யூ மம்மி என்று அன்போடு கூறினான். இதை தன் மகனிடமிருந்து கேட்ட அனன்யா அவனை திட்டுவதை மறந்துவிட்டாள். அவள் அவனது தலையை அன்புடன் தடவி நெற்றியில் முத்தமிட்டாள். ஐ மிஸ்ட் யூ டூ மை பேபி. நீ இங்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்ல தெரியுமா? நீ எப்படி இங்க வந்த என்றாள். அனன்யாவின் கேள்வியை கேட்ட ஆருஷ் ருத்ரனை நோக்கி விரலை காட்டி உற்சாகத்தோடு அப்பா கூடத்தாமா வந்தேன், அவங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க என்றான். ஆருஷின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா ருத்ரனை கூர்மையாக பார்த்தாள். இதை பார்த்த ருத்ரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனக்குள் மெதுவாக ஆருஷ், இப்படி அநியாயமா என்ன கோத்து விட்டுட்டியே, இனி உங்க அம்மா கேக்குற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே, சரி சமாளிப்போம் என்று சொல்லிக்கொண்டே இத்தனை வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனா உன் ரூம் மட்டும் அப்படியே இருக்குதே, உன்ன மாதிரியே உன் ரூமும் அழகா இருக்கு என்றான். இதை சொல்லிக்கொண்டே ருத்ரன் படுக்கையில் ஆருஷுக்கு மறுபக்கத்தில் அமர்ந்தான். ருத்ரன் சிறிது நேரம் அனன்யாவோடு பேசிக் கொண்டிருக்க விரும்பினான். ஆனால் அனன்யா அவனிடம் பேசக்கூடிய மனநிலையில் இல்லை. அவள் ருத்ரனை முறைத்து தன் புருவங்களில் ஒன்றை உயர்த்தி ருத்ரன், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள்.
ருத்ரன் ஒரு கையால் ஆருஷின் தலைமுடியை வருடிக்கொண்டே மறு கையால் அனன்யாவின் கையை பிடித்து அன்புடன், பொண்டாட்டி, நீ ரொம்ப புத்திசாலி. கண்டிப்பா என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியும். நம்ம 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் எவ்ளோ மிஸ் பண்ணோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என் பொண்டாட்டிய மிஸ் பண்ணேன். ஆருஷ் அவனோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணான். அப்படிதானே ஆருஷ்? என்று சொல்லிக்கொண்டே ஆருஷை பார்த்தான். ஆருஷும் அனன்யாவை பார்த்துவிட்டு ஆம் என்று பெரிதாக தலையசைத்தான். பிறகு அனன்யாவின் கழுத்தில் கைகளை வைத்துக்கொண்டு அவள் கன்னங்களில் முத்தமிட்டு, ஆமம்மா, அப்பா சொல்றது கரெக்ட் தான். நாங்க 2 பேருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் என்று கூறினான். இதை ஆருஷிடமிருந்து கேட்டதும் அனன்யா அவனை கட்டிப்பிடித்தபடி ருத்ரனை பார்த்து கொண்டே அவனிடம், ஆனா நான் உன்னை அங்கேயே தங்கி அப்பாவை பாத்துக்க சொன்னேன்ல என்றாள். ஆருஷ் அனன்யா சொல்வதை கேட்டு அப்பாவியாக, ஆமம்மா, ஆருஷ் தன்னோட கடமைய சிறப்பாதான் செஞ்சான். ஆனா இந்த அப்பாதான் என்கிட்ட வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு கூப்பிட்டாங்க. அப்படி செஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னாங்க. அப்பா சொன்னது சரிதான்னு எனக்கும் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுமா, அதனாலதான் வந்தோம் என்றான். ஆருஷ் முழு கதையையும் கூறுவதை பார்த்த ருத்ரனால் அவனை தடுக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அனன்யாவின் பார்வை ருத்ரன் மீதும் காதுகள் ஆருஷின் வார்த்தைகள் மீதும் இருந்தன. ஆருஷின் வார்த்தைகளை கேட்டதும் அனன்யாவின் கண்கள் விரிந்தன. அனன்யா ருத்ரனை முறைத்து, சரி, அப்படியே இருக்கட்டுமே. நீங்க 2 பேரும் கதவு வழியாவே வந்திருக்கலாமே. எதுக்காக இப்படி ரகசிய வழியா வந்தீங்க என்றாள். ஆருஷ் தன் பிஞ்சு கைகளால் தலையில் அடித்துக் கொண்டு, ஐயோ அம்மா, நான் தான் சொன்னேன்ல, நாங்க 2 பேரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணத்தான் ஜன்னல் வழியா வந்தோம். வாசல் வழியா வந்திருந்தா கண்டிப்பா நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டீங்க தானே, அதுக்காக தான் இப்படி வந்தோம் என்றான். இதை சொல்லிவிட்டு ருத்ரனை பார்த்து, அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அம்மா ரூம் ஜன்னல் அவ்ளோ ஸ்ட்ராங் இல்ல என்று சொல்லிக்கொண்டே ஆருஷ் தனது கையை காற்றில் நகர்த்தியபடி, அம்மா, உங்களுக்கு தெரியுமா, அப்பா ஒரே ஒரு வாட்டி தான் ஜன்னல் அடிச்சாரு, அதுக்கே ஜன்னல் திறந்துருச்சு என்றான். ஆருஷ் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க அனன்யா ருத்ரனையே பார்த்து கொண்டிருந்தாள். ருத்ரன் அவளிடமிருந்து தன்னுடைய பார்வையை விலக்கிக் கொண்டு அனன்யாவின் திட்டுதலிலிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அனன்யா அவனை அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காகவும் திட்டிவிடக் கூடாது என்பதற்காகவும் ஆருஷை அழைத்து வந்திருந்தான். அவனுடைய திட்டம் மெல்ல மெல்ல பலிக்கவும் தொடங்கியிருந்தது. அனன்யா ஆருஷை பார்த்து, சரி சரி, வா ஆருஷ், லேட் ஆகுது பாரு, அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன், வா என்றாள். இதை சொல்லிக்கொண்டே அனன்யா அவனை தன் கைகளில் தூக்கிக் கொள்வதற்காக கையை நீட்டினாள். ஆனால் ஆருஷ் வேகமாக படுக்கையின் மறுபக்கம் ஓடி வந்து, இல்ல வேண்டாம்மா, எனக்கு தூக்கம் வரல, நம்ம விளையாடலாம் வாங்க, நான் ஓடுறேன், என்ன பிடிங்க பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையை சுற்றி அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்கினான். அனன்யா ஆருஷை பிடிக்க முயன்றாள். ஆருஷ், ஓடாத நில்லு, எவ்வளவு லேட் ஆகுது பாரு, ஒழுங்கா வந்து படு, நாளைக்கு காலையில விளையாடலாம், வா, இப்ப வந்து தூங்கு, இப்ப வரப்போறியா இல்லையா என்று சொல்லிக்கொண்டே ஆருஷுக்கு பின்னால் ஓடினாள். ஆனால் ஆருஷ் அனன்யா தன்னுடன் விளையாட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தான். இது அனன்யாவை வருத்தமடைய செய்தது. அனன்யாவின் அறை அவ்வளவு பெரிதாக இல்லை. அதனால் ஆருஷால் வெகுநேரம் அவளிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. அனன்யா தந்திரமாக ஏதோ யோசித்துவிட்டு படுக்கையின் ஓரத்திலிருந்து அவனை தடுத்துக்கொண்டே அவனை நோக்கி நகர ஆரம்பித்தாள். அனன்யா ஒரு பக்கத்திலிருந்து அவனை சூழ்ந்து கொண்டாள். ஒரு புறம் அனன்யாவும் மறுபுறம் ஒரு சுவரும் இருந்தது. ஆருஷுக்கு தப்பிக்க இனி வழியே இல்லை. இதை பார்த்த ஆருஷ் தப்பிக்க ஒரு வழியை தேடினான். அவன் தனக்கு அருகில் ருத்ரன் கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவனுக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவன் வேகமாக ருத்ரனின் முதுகில் ஏறிக்கொண்டு, அப்பா, என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன பிடிக்க வராங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கப்பா என்றான். இதை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் உதட்டில் லேசான புன்னகையுடன் ஆருஷின் வார்த்தைகளை கேட்டு அனன்யாவை பார்க்க, ஆருஷை பிடிக்க அவள் ருத்ரனின் முன் வந்து, ஆருஷ், அப்பாவோட முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டா மட்டும் அம்மா உன்னை பிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? அப்பாவே நினைச்சாலும் இப்போ உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. ஒழுங்கா என்கிட்ட வந்து நல்ல பையனா தூங்கு, அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி, ஒழுங்கா வெளியில வா என்றாள். அனன்யா இதை சொல்லிக்கொண்டே முன்னோக்கி நகர்ந்தாள். ஆனால் அவள் கால் படுக்கையின் மூலையில் மோதி நேராக ருத்ரனின் கைகளில் விழுந்தாள். ருத்ரன் அவளை நெருக்கத்தில் பார்த்தான். மறுபுறம் இரவு நேரம் ருத்ரன் வீட்டில். அஜய் தன் அறையில் தன் படுக்கையில் கண்களை மூடிக்கொண்டு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஸ்ருதி சோஃபாவில் அமர்ந்து நைட் லேம்ப் வெளிச்சத்தில் படிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு தேர்வுகள் வரவிருந்தன. ஆனால் ஸ்ருதியின் கவனம் படிப்பதை விட படுக்கையில் உறங்கும் அஜய் மீதுதான்.
அதிகமாக இருந்தது. அவளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அன்று முழுவதும் அஜயுடன் கழித்த இனிமையான தருணங்களை நினைத்துக் கொண்டிருந்தாள். அவர்களின் நெருக்கம், அவளது உணர்வுகள், இருவருக்கும் நடுவில் அதிகரித்து வரும் காதல் என இவை அனைத்தும் ஸ்ருதிக்கு உள்ளிருந்து அமைதியை அளித்து சில சமயங்களில் அவளை நிம்மதியடையச் செய்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக காதல் உணர்வு என்பது இது போன்ற இன்பங்களை வாரி வழங்கக்கூடியது என்பதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்திருந்தாள். ஆனால் அந்த காதல் ஒருவருக்கு தோன்றுவதற்கு முன்னும் பின்னும் அவர்களை அமைதியற்றதாக ஆக்குகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அஜயை பார்த்து கொண்டே ஸ்ருதி தன் புத்தகத்தில் அவன் பெயரின் முதல் எழுத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் எழுதிக் கொண்டிருந்தாள். பிறகு தன்னுடைய செய்கையை உணர்ந்து தனக்குத்தானே வெட்கப்பட்டு லேசாக தலையில் அடித்துக்கொண்டு மெல்லிய குரலில், என்ன ஸ்ருதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படிக்கணும்னு தானே உட்கார்ந்த? இப்ப அதை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உனக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். அத மறந்துராத. உன் கையில புக்ஸ் இருக்கு. ஆனா நீ படிக்கிறத விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் எதுக்காக அஜயவே பாத்துட்டு இருக்க? அவன்தான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானே. இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு படிக்க வேண்டியதானே? உனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லையா என்ன? என்று சொல்லிக்கொண்டே புத்தகங்களை தனக்கு எதிரில் வைத்து படிக்க ஆரம்பித்தாள். மீண்டும் அவளது பார்வை அஜய் மீது விழ மீண்டும் தனக்குத்தானே, வேண்டாம் ஸ்ருதி, இப்போதைக்கு டைவர்ட் ஆகாத. உனக்கு இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம். நீ முதல்ல எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணு. இதுல மட்டும் ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளோதான். அஜய்க்கு உன் மேல சுத்தமா மரியாதையே இருக்காது. அஜய்க்கு மட்டும் இல்ல, யாருக்குமே உன் மேல மரியாதை இருக்காது. எப்படியாச்சும் படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆயிடு ஸ்ருதி. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ருதி படிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டு படிக்க முயலும் போது மீண்டும் அவளது பார்வை அவளையும் மீறி அஜயிடம் சென்றது. அவனை பார்த்ததும் ஸ்ருதி பெருமூச்சு விட்டு கைகளில் முகத்தை வைத்துக்கொண்டு, ஓ கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் என் ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போகுதே. இதுக்கு என்னதான் தீர்வு என்று சற்று சத்தமாக வாய்விட்டு புலம்பினாள். ஸ்ருதி தனது வார்த்தைகளையும் செயலையும் நினைத்து தனக்குத்தானே சிரித்துக்கொண்டே அஜயை அன்புடன் பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அவள் காதுகளில் அஜயின் குரல் கேட்டது. உன்னோட புக்ஸ்ல என்ன பத்தி ஏதாவது எழுதியிருக்காங்களா என்ன என்ற அஜயின் குரலை கேட்டு ஸ்ருதி திடுக்கிட்டாள். அந்த அதிர்ச்சியில் புத்தகம் அவள் கைகளிலிருந்து தவறி கீழே விழுந்தது. அஜய் திடீரென கண்களை திறந்து ஸ்ருதியை பார்த்தான். பிறகு அவளை பார்த்துக்கொண்டே மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். ஸ்ருதி அவன் கண்களை திறப்பதை உணர்ந்தவுடன் விரைவாக தனது புத்தகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு இயல்பாக இருப்பது போல நடிக்க முயற்சித்தாள். பிறகு அவள் அஜயை பார்த்து, நீ நீ இன்னும் தூங்கலியா என்று தடுமாற்றத்தோடு கேட்டாள். இதைச் சொல்லிவிட்டு ஸ்ருதி தன் கழுத்தை சொரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். அஜய் தன் வார்த்தைகளை கேட்டானா என்பதை கூட கவனிக்காமல் புத்தகத்தை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தாள். எபிசோட் 324. அஜய் அவளுடைய செயலை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா யாரோ ஒருத்தரோட கள்ள பார்வை என்ன தொடர்ந்து பார்த்துட்டே இருந்ததுனால பயத்துல நான் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டேன் என்றான். ஸ்ருதி அஜயின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்தோடு அவனை நிமிர்ந்து பார்க்க அவர்கள் இருவரின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன. அஜயின் கண்களிலிருந்த குறும்புகளை பார்த்து அவனுடைய வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஸ்ருதி வெட்கப்பட்டு பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். இதை பார்த்த அஜய் தன் போர்வையை பக்கவாட்டில் நகர்த்தி தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்திருக்க ஸ்ருதி கையை அசைத்து அவனை தடுத்தபடி சற்று உரத்த குரலில், வேண்டா அஜய், ப்ளீஸ் என் பக்கத்துல வராதீங்க, அங்கேயே இருங்க என்றாள். ஸ்ருதி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன அஜய் அவளை வினோதமாக பார்த்து, ஏன், என்ன ஆச்சு என்றான். அவனது ஏன் என்ற வார்த்தையை கேட்ட ஸ்ருதி அதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் ஒரு நிமிடம் மௌனமானாள். அஜயின் அருகாமை அவளை மிகவும் பித்துப்பிடிக்க வைத்துவிட்டது என்பதை அவளால் சொல்ல முடியவில்லை. இந்த விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ருதி தன் பதிலுக்காக காத்திருந்த அஜயை பார்த்தாள். அவள் சுற்றுமுற்றும் பார்த்து யோசித்துவிட்டு, அது நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்க ஏன் பாதி தூக்கத்துல எந்திரிக்கணும், திரும்பவும் தூங்கலாமே, அதுக்குத்தான். நான் இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், ப்ராமிஸ் என்று அப்பாவித்தனமாக கூறினாள். இதைச் சொல்லிவிட்டு ஸ்ருதி தன் நாக்கை லேசாக கடித்துக் கொண்டாள். பிறகு மெதுவாக தன்னை திருத்திக் கொண்டு, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோட கள்ளப்பார்வையும் இனிமே உங்க மேல விழாதுன்னு சொல்ல வந்தேன். நான் வேணும்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போய் படிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி அவசரமாக எழுந்தாள். ஆனால் அஜய் அவளை தடுத்து நிறுத்தினான். இல்ல, வேண்டா ஸ்ருதி, அதுக்கு அவசியம் இல்ல. இனிமே நான் அந்த கள்ளப்பார்வைக்கு கண்டிப்பா பயப்பட மாட்டேன். சோ நீ இங்கேயே படிக்கலாம் என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி அவனை விசித்திரமாக பார்த்தாள். அஜய் ஏதோ யோசித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து, நீ நல்லா படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்கணும், அதுக்காக நான் ஒண்ணு பண்றேன்.
இதோ 5 மினிட்ஸ்ல வரேன் என்று சொல்லிவிட்டு அஜய் அந்த அறையிலிருந்து வெளியேறினான். ஸ்ருதி அவன் மறையும் வரை அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னர் அஜய் வெளியேறிய பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அவள் தலையில் அடித்துக்கொண்டு, ஏ ஸ்ருதி, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு நம்பர் 1 கழுத. படிக்கணும்னு வந்துட்டு இப்படி டைவர்ட் ஆனா எப்படி? உன்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதா? அவன் உன்னை பைத்தியமாக்கிட்டானா? முதல்ல நீ ஒரு மனநல மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆயிடு. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் அட்மிட் ஆயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். அஜய் அஜய்னு சொல்லிட்டே திரிய போற பாரு என்று புலம்பினாள். ஸ்ருதி தன் முகத்தை புத்தகத்தால் மூடி முகத்தை மறைத்துக் கொண்டாள். மறுபக்கம் அஜய் கிச்சனுக்குச் சென்று ஸ்ருதிக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு முடித்தான். இதுவரை சமைக்கும்போது அஜய்க்கு கிடைத்த மகிழ்ச்சியை விட இப்போது அவன் ஸ்ருதிக்காக சமைக்கும்போது பல மடங்கு மகிழ்ச்சியை அனுபவித்தான். அஜயின் நடவடிக்கை முன்பை விட நிறைய மாறியிருந்தது. இப்போது அவன் மகிழ்ச்சியோடு ஸ்ருதியை நினைத்து இனிமையான தருணங்களை வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் அவன் ஆபீஸை விட வீட்டிற்கு வரவே அதிகமாக விரும்பினான். காதல் அவனை மிகவும் மாற்றிவிட்டது. அவன் அதிக நேரம் ஸ்ருதியோடு இருக்க விரும்பினான். ஸ்ருதியோடு செலவிடும் தருணங்கள் அவனுக்கு இதமாக இருந்தது. அன்புடன் காஃபியை எடுத்துக்கொண்டு தனது அறையை நோக்கி நகர்ந்தான். அப்போது அவன் கண்கள் ஜன்னலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த சூர்யாவின் மீது விழுந்தது. நாற்காலியில் கால்களை விரித்து மிகவும் தளர்வான நிலையில் அமர்ந்திருந்தான். அவன் தலையை நாற்காலியில் சாய்த்து வைத்திருந்தான். கண்கள் மூடியிருந்தன. அவன் முகத்தில் சோகம் பரவி இருந்தது. இதை பார்த்த அஜய் அவனிடம் வந்து அவனை பார்த்து, சூர்யா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே? நீ நல்லா இருக்கேல்ல? ப்ராப்ளம் ஒன்னும் இல்லல்ல? உனக்கு தூக்கம் வரலையா? ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க என்று அக்கறையோடு விசாரித்தான். அஜயின் குரல் கேட்டு கண்களை திறந்து அவனை பார்த்தான் சூர்யா. பிறகு நாற்காலியில் தலையை ரிலாக்ஸாக சாய்த்துக் கொண்டு, ஓ மாதிரி எனக்கு பொண்டாட்டின்னு யாரும் இல்லையே, அப்ப நான் தனியாத்தானே உட்கார்ந்திருக்கணும் என்றான். சூர்யா அஜயை நிமிர்ந்து பார்க்க அவன் கைகளில் காஃபி குவளையோடு நின்று கொண்டிருப்பதை கவனித்தான். அதை பார்த்த சூர்யா புருவத்தை உயர்த்தியபடி, ஹே அஜய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம நம்ம காலம் முழுக்க சந்நியாசிகளா வாழத்தான் திட்டம் போட்டிருந்தோம். ஆனா நீ மட்டும் திடீர்னு நடுவுல இப்படி மாறிட்டியே, அதுவும் சமையலறைக்கு போய் உன் பொண்டாட்டிக்காக நீயே உன் கையால காஃபி போடுற அளவுக்கு மாறிட்டியே. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா என்றான். சூர்யாவின் நாடகத்தை பார்த்த அஜய் அவனது காலில் பலமாக உதைத்துவிட்டு, நீயும் கல்யாணம் பண்ணிக்கோயேன், உன்னை யாரு வேண்டான்னு சொன்னாங்க என்றான். சூர்யா சிரித்துக்கொண்டே, அவசியமில்ல. இந்த சூர்யா யாருக்காகவும் காஃபி போட வேண்டிய அவசியமில்ல. எனக்கு காஃபி போட்டு கொடுக்க ஆள் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு சோனியாவின் ஞாபகம் வர அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டான். அவன் முகம் மாறியதை பார்த்து அவனது மனநிலையை புரிந்து கொண்ட அஜய் அவனுக்கு அருகில் அமர்ந்து சூர்யாவின் தோளில் கை வைத்து, என்னாச்சு சூர்யா, ஏன் திடீர்னு என்னவோ போலாயிட்ட என்றான். அஜயின் கேள்விக்கு சூர்யா ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு தன் உணர்ச்சிகளை தனக்குள்ளேயே அடக்கிக் கொள்ள முயற்சித்தான். அதன் பிறகு தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு அஜயை பார்த்து, ஆமா, நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சேன். உன் பையனுக்கு அவினாஷ்னு பேர் வைக்கலான்னு தோணுச்சு. அவினாஷ், அவினாஷ் அஜய் கோகுல், எப்படி இருக்கு என்றான். சூர்யா தனது கருத்தை சொல்லும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த அஜயை பார்த்த சூர்யா, என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு. அதர்வாவும் ஆப்ஷன்ல இருக்கு, அதையும் யோசிக்கலாம். அதர்வா, அஜய், கோகுல், எது நல்லா இருக்குன்னு நீயே சொல்லு என்றான். சூர்யாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட அஜய் முதலில் அவனை முறைத்துவிட்டு பிறகு அவன் தோளில் கை வைத்து, சூர்யா, நீ நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கு. உன்னோட வலிய நகைச்சுவைக்குள்ள மறைக்க பாக்குறியா? ஆனா உன்னோட கண்கள் எல்லாத்தையும் தெளிவா காட்டி கொடுக்குது. நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கேன்னு நல்லாவே புரியுது. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசு என்றான். சூர்யா அஜயின் வார்த்தைகளை கேட்டு அமைதியாக இருந்தான். அவன் தனது வலியை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அவன் மகிழ்ச்சியாக இருப்பது போல தன்னை காட்டிக்கொள்ள நினைத்தான். அதனாலேயே தன் உணர்வுகளை எல்லாம் புன்னகையில் மறைத்துக் கொண்டு நாடகத்தனமாக, எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? இப்ப எதுக்கு ஓவர் சென்டிமெண்ட்? என்னோட சென்டிமெண்ட் மூவி ஏதாவது பாத்துட்டு வந்தியா என்ன? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிற? ஒருவேளை நான் யாரையாவது காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? அப்படியே நான் யாரையாவது காதலிச்சா கூட அத கேக்குற உரிமை இனிமே உனக்கு சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்ல, நீயும் நானும் பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா உன் பொண்டாட்டி நம்மளை எப்படியெல்லாம் திட்டுவான்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சூர்யா சிரித்துக்கொண்டே வேகமாக நாற்காலியிலிருந்து எழுந்து, போ, உன் பொண்டாட்டி உனக்காக காத்துட்டு இருப்பா. நீ போய் இந்த காஃபி அவளுக்கு குடு. இங்க எதுக்காக நிக்கிற? இந்த காஃபி ஆறி போறதுக்கு முன்னாடி கொண்டு போய் குடு, நானும் போறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து வெளியேறுவதற்காக வேகமாக திரும்பினான். ஆனால் திடீரென்று
அஜய் பின்னால் இருந்து அவனது கையை பிடித்து அவனை தடுத்து நிறுத்தினான். சூர்யா, ப்ளீஸ் என்று சொல்ல, சூர்யா திடீரென்று திரும்பி அஜயை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டான். அவன் மற்றவர்களுக்கு முன் கண்ணீரை எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கிறான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அவை இப்போது அஜயின் முன் பொத்துக்கொண்டு வெளியேறிக் கொண்டிருந்தது. சூர்யா அஜயை கட்டிப்பிடித்து சிறு குழந்தை போல அழுது கொண்டிருந்தான். அவனது கண்ணீர் அவனது வலியை தெளிவாக வெளிப்படுத்தியது. சூர்யா அஜயை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு மூச்சுத் திணறலுடன், நான் ரொம்ப வேதனையில இருக்கேன்டா. காதல் நிறைய வலிய கொடுக்குது. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. இதுல இருந்து என்ன காப்பாத்திடு. நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். காதல் ஒரு துரோகமா மாறும்போது அது என்ன உள்ள இருந்து உடைக்கிறத தாங்க முடியல. என்னை எப்படியாவது காப்பாத்துடா என்று சொல்லி கலங்கினான். சூர்யா உடைந்து போய் கதறுவதை பார்த்த அஜய் சோனியாவை பற்றி அறிந்ததிலிருந்து சூர்யாவின் மனநிலை மோசமாக இருப்பதை உணர்ந்தான். அவனுமே சூர்யாவை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் இதுவரை சூர்யா சிரித்துக்கொண்டே அதை சமாளித்து வந்தான். சூர்யா எப்போதும் அப்படித்தான் என்று அஜய்க்கு நன்றாக தெரியும். எப்போதும் அனைவர் முகத்திலும் புன்னகையை வரவழைத்த அதே சூர்யா அவனது தலைவிதியை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அஜயால் எதுவும் செய்ய முடியவில்லை. செய்வதறியாது தவித்துப் போனான். அதனால் அஜய் எதுவும் பேசாமல் சூர்யாவை அணைத்துக் கொண்டு அவன் முதுகை தட்டி ஆறுதல் படுத்தினான். சூர்யா தனது வலியை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்தி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அஜய் விரும்பினான். ஏனெனில் சூர்யா அவ்வளவு எளிதில் தன் வலியைச் சொல்லி ஆறுதல் தேடும் ஆள் கிடையாது. எல்லா விஷயங்களையும் மனதிற்குள் போட்டு கலங்குபவன். ஆனால் இன்று அஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு சூர்யா தன் மனதார அழுதான். எவ்வளவு நேரம் இப்படி இருந்திருப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அஜய் அவனை தட்டிக் கொடுத்து தண்ணீர் பாட்டிலை அவனிடம் நீட்டி, சூர்யா, முதல்ல தண்ணி குடிச்சு உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. உன்னோட வலியை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது சூர்யா. ப்ளீஸ் கொஞ்சம் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ என்று கவலையுடன் கூறினான். அஜய் கொடுத்த தண்ணீரை வாங்கிக் கொண்ட சூர்யா தலையை தாழ்த்தியபடி, பழகிக்கணும்னு தான் நானும் பாக்குறேன். ஒருவேளை என் கடைசி மூச்சோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் என்றான். சூர்யாவிடமிருந்து இது போன்ற வார்த்தையை கேட்ட அஜய், சூர்யா, இப்படிலாம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ருத்ரன் நீ பேசுனத கேட்டா உன்னை சும்மா விட மாட்டான், பாத்துக்கோ என்று எச்சரித்தான். ருத்ரனை பத்தி கேட்டதும் சூர்யா வலி நிறைந்த குரலில், எனக்கு தெரியும்டா, அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ருத்ரன் நம்மள விட்டு போன சமயம் உண்டான வேதனையும் குழந்தையும் அண்ணியும் அனுபவிச்ச வலியையும் நான் பாத்துட்டு தானே இருந்தேன். அண்ணி எவ்ளோ வேதனைப்பட்டாலும் நம்மள எல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப என்னோட காதல் அவங்க வலிக்கு காரணமாறத நான் விரும்பல. அவங்க 2 பேரும் எப்படி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்ளோ வலிக்கு அப்புறமும் சோனியா கிட்ட பேச போனாங்க. என்னோட காதலுக்காக அவங்க எதையும் செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா 3 வருஷமா என் நண்பனோட வலிக்கு காரணமான 3 வருஷமா அண்ணி தனியா சந்திச்ச எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்தவளோட அன்பு எனக்கு கிடைச்சதுன்னா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? அந்த பிஞ்சு குழந்தை என்ன தப்பு செஞ்சது? அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு அவங்க 2 பேரும் எப்படி தவிச்சாங்க? ஒரு பழிக்காக அவ எத்தனை உயிரை அழிச்சிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? சோனியாவை என் எதிரில பாக்கும்போதெல்லாம் அன்பை விட அவ கொடுத்த வலிதான் அதிகமா தெரியுது. இதெல்லாம் என் ஞாபகத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது. என் காதலுக்கு காரணம் யாரோ ஒருத்தரோட வலியா இருக்கு. இத நினைக்கும்போது என்னால நிம்மதியா மூச்சு விட கூட முடியல. ஏன்டா அப்படி செஞ்சா? அவளுக்கு பழி வாங்கணும்னா அவ ஏன் என்ன லவ் பண்ணா? ஏன் எனக்கு வாழ்க்கை முழுக்க வலியையும் துன்பத்தையும் கொடுத்தா என்று தன் மனதில் இருந்த விஷயங்களைச் சொல்லி உடைந்து கொண்டிருந்தான். அஜயாலும் சூர்யாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. சூர்யாவின் வலியை குறைக்க என்ன சொல்ல வேண்டும் என்றும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அஜய் சூர்யாவின் தோளில் கை வைத்து மெதுவாக தட்டி கொடுத்து, சூர்யா, நீ படுற வலியை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன் வாழ்க்கை முழுக்க இந்த வலியோட வாழ முடியாது. முதல்ல நீ எப்படி இதுல குற்றவாளியாக முடியும்? நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீ இல்ல, சரியா? ஆமா, சோனியா தான் இதையெல்லாம் செஞ்சா. ஆனா அதுக்கு ஏன் நீ உன்னை காயப்படுத்திக்கிற? நீ அவளை உண்மையா நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். ஏன் எல்லாத்தையும் மறந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று சொல்ல, சூர்யா அவனை குறுக்கிட்டு, இல்ல அஜய், என்னால ஒரு சான்ஸ் கூட கொடுக்க முடியாது. எனக்கோ இல்ல என் காதலுக்கோ இங்க கொஞ்சமும் மரியாதை இல்ல. என் காதல்ல நான் ஏமாற்றத்தையும் மோசடியையும் மட்டும்தான் பார்த்தேன். அவளை நான் காதலிச்சேன்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப வலிக்குது என்றான். அஜய் சூர்யாவின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு, சூர்யா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா எவ்ளோ காலம் நீ இப்படியே இருப்ப? இந்த குற்ற உணர்ச்சியில வாழ்ந்தா உன்னோட வாழ்க்கையே நரகமாயிடும். தேவையில்லாம யோசிக்கிற. எல்லாத்தையும் விட்டுடு. ஏன்னா இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. ருத்ரனையும் அண்ணியையும் பத்தி இந்த விஷயத்துல யோசிக்காத.
ஏன்னா அவங்களும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு உன்னோட நிலைமைய மட்டும் யோசி என்று கூறினான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா அவனை வெறுமையாக பார்த்தான். அப்போது சூர்யாவின் கண்கள் அஜயின் பின்னால் வந்து கொண்டிருந்த ஸ்ருதியின் மீது சென்றது. அவளை பார்த்த சூர்யா விரைவாக தன்னை சரி செய்து கொண்டான். ஸ்ருதியின் குரலை கேட்ட அஜய் அவள் பக்கம் திரும்பிப் பார்த்து, என்னாச்சு? ஏதாவது வேணுமா உனக்கு என்று விசாரித்தான். அஜயையும் சூர்யாவையும் ஒன்றாக பார்த்த ஸ்ருதி வேகமாக தலையை ஆட்டி, இல்ல இல்ல, உங்கள பார்க்க தான் வந்தேன். நீங்க இன்னும் ரூம்க்கு வரலையே, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். அவ்வளோதான், வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்லிவிட்டு பிறகு வேகமாக திரும்பி, சரி நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் பேசுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். எபிசோட் 325. அஜயை தேடி ஸ்ருதி வருவதை பார்த்த சூர்யா அவனை பற்றி யோசித்து ஒரு கலவையான உணர்ச்சியை உணர்ந்து விரக்தியாகச் சிரித்தான். பிறகு ஸ்ருதியை அழைத்து குறும்பு பார்வையுடன், என்ன ஸ்வீட்ஹார்ட், உன்னோட சூப்பர் ஸ்டாரை விட்டுட்டு எங்க போற என்றான். சூர்யா அடிக்கடி ஸ்ருதியை அன்புடன் ஸ்வீட்ஹார்ட் என்று அழைப்பான். இதில் அஜயை கிண்டல் செய்து சில சமயங்களில் அதில் வெற்றியும் கண்டான். சூர்யா அவளை தடுத்ததும் ஸ்ருதி தன் அறையை நோக்கி கைகளை நீட்டி புன்னகையுடன் ரூமுக்கு என்றாள். சூர்யா உடனே ஸ்ருதியை நோக்கி நகர்ந்து சென்று, அப்படின்னா உன்னோட வயசான சலிப்பான புருஷனையும் கூட்டிட்டு போயிடு. பாரு, அவன் உன்னை எந்த மாதிரியான டேட்டிங்க்கு கூட்டு போகலான்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கான். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்ல டின்னர், இப்படி எதுக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு கேட்டு தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கான் என்று கூறினான். சூர்யா சொன்னதை கேட்டு திகைத்து போன ஸ்ருதி கண்களை விரித்தபடி அஜயை பார்த்து, டேட்டிங்கா என்று கேட்டாள். ஸ்ருதியின் முகபாவனையை பார்த்த சூர்யா அவளைப் போலவே மிமிக்ரி செய்து அவன் வாயில் கை வைத்தபடி, ஆமா செல்லம், டேட்டிங் தான். ஏன் இந்த செஃப் உன்னை இதுவரைக்கும் டேட்டிங்கும் கூட்டிட்டு போனது இல்லையா என்று கேட்டான். சூர்யாவின் கேள்விக்கு ஸ்ருதி அவனை திகைப்புடன் பார்த்தாள். அதை பார்த்த சூர்யா அஜயிடம், ரொம்ப மோசம் செஃப், நீ இவ்ளோ கஞ்சத்தனமா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. உன்னோட அன்பான பொண்டாட்டிய ஒரு நாள் கூட வெளியில கூட்டிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசம் என்றான். சூர்யா கேலி செய்வதை கேட்டதும் அஜய் அவனை முறைத்துப் பார்க்க, அஜய் அவனை மேலும் கிண்டல் செய்யும் விதமாக ஸ்ருதியின் தோளில் கை வைத்து, ஓஹோ மை ஸ்வீட் ஹார்ட், இந்த மோசமான ஆளை நீ ஏன் கல்யாணம் செஞ்சுகிட்ட? நீ என்னோட இருந்திருக்கணும். நான் உன்னை எப்படி பாத்துக்குவேன் தெரியுமா என்று சொன்னான். சூர்யா அஜயை கிண்டல் செய்வதை பார்த்த ஸ்ருதி சிரித்துக்கொண்டே தலையை ஆட்ட அஜய் அவளை முறைத்து பார்த்தான். சூர்யா அஜயை மீண்டும் சீண்டும் விதமாக, ஹே செஃப், நீ உன்னோட சமையலை விட்டுட்டு என் ஸ்வீட் ஹார்ட்ட ஒழுங்கா டேட்டிங்க்கு கூட்டு போகணும். காலையிலயா, மதியமா, இல்ல நைட்டா, இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு ஒரேடியா எங்கேயாவது ஹனிமூன் கூட்டிட்டு போறதுதான் பெஸ்ட். என்ன ஸ்வீட் ஹார்ட், நான் சொல்றது சரிதானே என்று கூறினான். ஹனிமூன் என்று சூர்யா சட்டென சொன்னதும் ஸ்ருதி ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டாள். பிறகு சூர்யா அதை பற்றி அவளிடம் கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்க பதில் சொல்ல முடியாமல் தலையை தாழ்த்திக் கொண்டாள். அதை பார்த்த சூர்யா ஸ்ருதியின் குனிந்த தலையை சுட்டிக்காட்டி, அங்க பாரு, என்னோட ஸ்வீட் ஹார்ட் ஒத்துக்கிட்டா. இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். முதல்ல நீங்க 2 பேரும் ஹனிமூன் போங்க, உங்களுக்கு நான் டிக்கெட் புக் பண்றேன் என்று சொன்னவன் அஜயை பார்த்து, அப்படியே திரும்பி வரும்போது எனக்காக ஹனி இல்ல மூன் கொண்டு வரணும், சரியா? ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் எனக்கு ஹனி அண்ட் மூன் கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கையை அசைத்து அதற்கு மேல் யாருடைய பேச்சையும் காதில் வாங்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் சூர்யா. அஜய் அவனையே பார்த்து கொண்டே இருந்தான். சூர்யா ஒரு நடிகனாக தன் உணர்ச்சிகளை மறைப்பதில் வல்லவன் என்பது அஜய்க்குத் தெரியும். ஆனால் அவனது நடிப்பு அஜய் மற்றும் ருத்ரனிடம் பலிக்காது. குழந்தையிலிருந்தே அவனை நன்கு அறிந்திருந்தனர். அதனால் அவன் சிறிது கேலி பேசினாலும் அவன் என்ன வலியை அனுபவிக்கிறான் என்பதை அஜய் அல்லது ருத்ரனை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சூர்யா வெளியேறுவதை பார்த்த அஜய், எனக்கு தெரியும், நீ எங்களுக்காக மட்டுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனா நீ எவ்வளவு வேதனையில இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த வலியிலிருந்து நான் உன்னை விடுவிக்க விரும்புறேன். கடவுளே, தயவு செஞ்சு சூர்யாவோட எல்லா வலியையும் போக்க நீங்க எனக்கு ஒரு வழிய காட்டணும் என்று சொல்லிவிட்டு அஜயும் சோகமான முகத்துடன் நடந்தவன் ஸ்ருதியிடம் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சைகை செய்தான். ஸ்ருதியும் அஜயின் முகத்திலிருந்த கவலையை கவனித்தாள். ஆனால் அவளால் எதுவும் கேட்க முடியவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை சூர்யாவுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அவள் புரிந்து கொண்டாள். ஏனெனில் அவள் வரும்போது சூர்யாவின் முகத்திலும் சில வேதனையான வெளிப்பாடுகளை பார்த்தாள். அஜய் அறைக்கு வந்த பிறகும் ஸ்ருதியிடம் எதுவும் பேசவில்லை. அவன் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து சூர்யாவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அஜயை இப்படி பார்த்த ஸ்ருதி கவலையுடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். சில கணங்கள் மௌனமாக இருந்த அஜய் திடீரென
ஸ்ருதியின் மடியில் தலையை சாய்த்துக் கொண்டான். இதை பார்த்த ஸ்ருதி முதலில் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அஜய் அமைதியாக இருப்பதைக் கண்டு அவள் எதுவும் பேசவில்லை. தன் விரல்களால் அஜயின் நெற்றியை வருடிக் கொடுத்து தன்னை அறியாமலே அஜயின் தலைமுடியை கோதிவிட ஆரம்பித்தாள். அஜய் ஸ்ருதியுடன் நெருக்கமாக இருப்பதும் அவனது மௌனத்திலும் அவனுக்கு ஆதரவாக இருப்பதும் மிகவும் நன்றாக இருந்தது. அவன் இதயம் திருப்தியடைந்தது. வாழ்நாள் முழுவதும் அவன் இந்த அமைதியை விரும்பினான். ஆனால் சூர்யா சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. மறுபுறம் ருத்ரன் நள்ளிரவில் அனன்யாவை எங்கோ அழைத்து வந்து அவளை சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு இருக்கச் சொன்னான். வேகமாக காரில் சென்றவன் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அனன்யாவிடம் வந்து தன் கைகளினால் அனன்யாவின் கண்களை மூடி அவளை மிகவும் கவனமாக காரிலிருந்து வெளியே அழைத்து வந்தான். பின்னர் அவளை மிகவும் கவனமுடன் நடக்கச் சொல்ல, அப்போது அனன்யாவின் கண்கள் மூடியிருந்ததால் அவள் கைகளை காற்றில் அசைத்துக் கொண்டே நடந்தாள். சாலை மிகவும் கரடுமுரடாக இருந்ததால் அனன்யாவின் கால்கள் தடுமாறியது. ஆனால் ருத்ரன் அவளை பத்திரமாக பிடித்துக் கொண்டான். அனன்யா ருத்ரனை பிடித்துக்கொண்டே முன்னோக்கி நகர்ந்து, ருத்ரன், நாம எங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்க. என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் கண்ணை திறக்கட்டுமா என்று கேட்டாள். அனன்யா இப்படிச் சொன்னதும் ருத்ரன் அவளை பார்த்து, பொண்டாட்டி, இன்னும் 2 அடி எடுத்து வை, அப்புறம் உனக்கே தெரியும் என்று சொன்னான். ருத்ரன் தன்னை எங்கே அழைத்து வந்தான் என்று பார்க்க அனன்யா மிகவும் ஆர்வமாக இருந்தாள். ருத்ரன் அனன்யாவை சில அடிகள் நடக்க வைத்து அவளின் கண்களிலிருந்து கையை அகற்றி மெதுவாக காதில், இது உனக்கான சர்ப்ரைஸ் என்று சொன்னான். ருத்ரனின் குரலைக் கேட்டு அனன்யா சிரித்துக்கொண்டே மெதுவாக கண்களைத் திறந்தாள். தன் எதிரிலிருந்த காட்சியைக் கண்டு மிகவும் வியந்து போனாள். ஏனெனில் எதிரிலிருந்த காட்சி அப்படி இருந்தது. ருத்ரன் அனன்யாவை ஒரு உயரமான மலைக்கு அழைத்துச் சென்றான். அங்கிருந்து பார்க்கும்போது உலகமே திகைப்பூட்டும் வகையிலிருந்தது. வானத்திலிருந்து பூமி வரை நட்சத்திரங்கள் மட்டுமே சிதறிக் கிடப்பது போல தோன்றியது. அனன்யாவின் புன்னகை இரட்டிப்பாகும் வகையில் எல்லாமே மிக அழகாக இருந்தது. சிரித்துக்கொண்டே ருத்ரனை அணைத்துக் கொண்டவள், ஆஹா, இது ரொம்ப அழகா இருக்கு ருத்ரன். இவ்ளோ வருஷமா இந்த ஊர்ல இருந்தோம், இந்த ஊரை நான் இப்படி பார்த்ததே இல்ல என்று சொன்னாள். அனன்யா இப்படி வானத்தை ரசித்துக் கொண்டே சொல்லும்போது ருத்ரன் அவளையே பார்த்துக் கொண்டே இருந்தான். பிறகு கலைந்த அவளின் தலைமுடியை சரி செய்து கொண்டு, நான் உன்னை முதல் தடவை சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க வந்த, அப்போ இது அவ்ளோ அழகா தெரியல என்று சொன்னான். அனன்யா குழப்பத்துடன் ருத்ரனை பார்க்க, ருத்ரன் அவளின் கையை பிடித்து மேலே பார்த்துக் கொண்டே, நம்முடைய அந்த இரவு சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். நான் ஏன் இவ்ளோ மோசமா ஃபீல் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த சமயத்துல தான் நான் இங்க வந்தேன். நீ இன்னைக்கு என்ன மன்னிச்சிட்ட. நீ இப்போ என்னோட தான் இருக்க. இப்போ இந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு என்று சொன்னவன் அனன்யாவின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்து அவள் உதடுகளில் முத்தமிட்டான். அனன்யா சிரித்துக்கொண்டே ருத்ரனின் தோளில் அவள் கையை போட்டு, உங்களுக்கு தெரியுமா ருத்ரன், அந்த நேரத்துல ஏன் என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்ட கடவுளேன்னு நான் புலம்பாத நாளே இல்ல என்று சொல்லிக்கொண்டே ருத்ரனை நிமிர்ந்து பார்த்தவள், ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் கடவுள் என்ன சோதிச்சிருக்காருன்னு புரிஞ்சுகிட்டேன் என்று சொன்னவள் ருத்ரனை குறும்பு பார்வை பார்த்து அவனது மூக்கை கிள்ளியபடி, என் வாழ்க்கையை கெடுத்தவன் பேரு ருத்ரன் என்று சொல்லிவிட்டு சிரிக்கத் தொடங்கினாள். அதற்கு ருத்ரன் அனன்யாவை கண்களோடு கண் பார்த்து, மறுபடியும் உன்னை அப்படி கெடுக்க விரும்புறியா பொண்டாட்டி என்று கேட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா சிரிக்க, ருத்ரன் பேசிக்கொண்டே பின்னால் நடக்கத் தொடங்கினான். அதை பார்த்த அனன்யா, ருத்ரன் நில்லுங்க என்று குரல் கொடுக்க, அவன் மேற்கொண்டு எதுவும் சொல்லும் முன் ருத்ரன் அவன் உதடுகளில் கை வைத்து அவளை அமைதியாக இருக்கச் சொன்னான். ஆனால் பின்னால் நடப்பதை நிறுத்தவில்லை. அதை பார்த்த அனன்யா மிகவும் கவலைப்பட்டாள். அனன்யா கவலைப்படுவதைக் கண்ட ருத்ரன் சிரித்துக்கொண்டே உரத்த குரலில், பொண்டாட்டி, இன்னைக்கு உன்னை நான் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க, அனன்யா குழப்பத்துடன் ருத்ரனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு திகைப்பில் ஒன்றும் புரியவில்லை. ருத்ரன் செல்வதை பார்த்தவள் கவலைப்பட்டு, ருத்ரன், எங்க போறீங்க? முதல்ல திரும்பி வாங்க என்றாள். ருத்ரன் ஒரு அடி பின்வாங்கி, இல்ல என்று தலையை ஆட்டினான். இதை பார்த்த அனன்யா மிகவும் டென்ஷனாகி போனாள். ஆனால் ருத்ரன் அவளை அங்கேயே நிற்கச் சொன்னான். அதை பார்த்த அனன்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனெனில் ருத்ரன் மலை உச்சியின் அருகே 3 அடி தூரத்தில் நின்றிருந்தான். அனன்யா மூச்சுத் திணறலுடன் கத்தியபடி, ருத்ரன், இதென்ன வேடிக்கை? திரும்பி வாங்க, பின்னால எவ்ளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு பாருங்க, ப்ளீஸ் வாங்க என்று அலறினாள். ருத்ரனை தன்னை நோக்கி அழைத்தவள் மேலும் அவனிடம், நீங்க நான் சொல்றத கேட்கலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், என்கிட்ட திரும்பி வாங்க
என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டுவிட்டு ருத்ரன் நடப்பதை நிறுத்திவிட்டு, பொண்டாட்டி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன் என்று கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா அவள் கண்களில் கண்ணீருடன் கோபத்தையும் சேர்த்து, ருத்ரன், நீங்க சொல்றத நான் கேக்கறேன். ஆனா என்கிட்ட திரும்பி வாங்க ப்ளீஸ் என்றாள். ருத்ரன் தலையை ஆட்டியபடி, இல்ல பொண்டாட்டி, இன்னைக்கு நான் தான் முதல்ல சொல்லுவேன். முதல்ல இன்னைக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். தெரிஞ்சோ தெரியாமலேயோ செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை காயப்படுத்தின ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு தன் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டே, நீங்க என்ன செய்றீங்க? நான் உங்களை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மன்னிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? திரும்பி வாங்க, பாருங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன், எனக்கு தெரியும் பொண்டாட்டி, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு. ஆனா இந்த உறவு புதுசா உருவாக போகுதுன்னா நானும் எல்லாத்தையும் புதுசாக்க விரும்புறேன். சோ இன்னைக்கு நான் பழைய எல்லா விஷயத்துக்காகவும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த ஒவ்வொரு தப்புக்கும் நான் மன்னிப்பும் நன்றியும் சொல்ல விரும்புறேன். என் வாழ்க்கைய சந்தோஷமா மாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னான். ருத்ரனின் நன்றியையும் மன்னிப்பையும் கேட்ட அனன்யா பயத்துடன் அவனை பார்த்து, ருத்ரன், தயவு செஞ்சு திரும்பி வாங்க என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ருத்ரன் சிரித்துக்கொண்டே, நான் கடந்து போன நேரத்தை திரும்ப பெற விரும்புறேன். அப்போதான் அன்போட நம்ம வாழ்க்கைய தொடங்க முடியும் என்று சொல்லிவிட்டு ருத்ரன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தான். பின்னர் அவன் அதை அனன்யாவை நோக்கி நீட்டி மண்டியிட்டு, என்ன சொல்றீங்க மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரன் என்று சொன்ன உடனே அவனுக்கு பின்னால் இருந்த காட்சி சட்டென மாறியது. வில் யூ மேரி மீ என வார்த்தைகள் அந்த வானத்தின் நட்சத்திரங்களையே தோற்கடிக்கும் வகையில் ஜொலிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அனன்யா ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது. அந்த தருணம் அவளை மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தியது. ஒருவேளை இது தன் கனவோ என்று கூட அனன்யா எண்ணினாள். அனன்யாவும் ஒரு முறை அப்படிப்பட்ட தருணங்களை நினைத்துப் பார்த்தாள். நட்சத்திரங்களின் ஒளியில் தன் காதலன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று அனன்யா ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் நடுத்தர குடும்பத்திலிருந்த அனன்யாவுக்கு தனது கனவுகள் நனவாகும் என்று தெரியவில்லை. அவள் அப்பாவித்தனத்துடன் கண்ட கனவை நனவாக்க பூமிக்கு வந்தவன் போல அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்த ருத்ரனை பார்த்தாள் அனன்யா. இந்த நேரத்தில் அனன்யா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். வேகமாக ருத்ரனிடம் ஓடி எதுவும் சொல்லாமல் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண்ணீர் நிறைந்த கண்களால் அவனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். இதை பார்த்த ருத்ரன் அனன்யாவை மெதுவாக தூக்கிக் கொண்டு, பொண்டாட்டி, நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே என்று கேட்க, அனன்யா அவன் மார்பில் அடித்துவிட்டு கோபமாக, உங்களுக்கு பதிலா வேணும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். உங்களோட இந்த குறும்புத்தனத்தால நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? இப்படி மலை உச்சியில வந்து நின்னுதான் காதல சொல்லணுமா என்ன? ருத்ரன், நீங்க ஒண்ணு குழந்தை இல்ல, நீங்க ஒரு குழந்தையோட அப்பா. இது மாதிரி செயலெல்லாம் உங்க வயசுக்கு பொருந்தாது என்று கூறினாள். அனன்யா கோபத்தில் ருத்ரனை திட்டிக் கொண்டிருக்க, அதை பார்த்த ருத்ரன் அவளின் கோபத்தை தவிர்க்க, பொண்டாட்டி, நீ எவ்ளோ வேணும்னாலும் திட்டிக்கோ, நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். உன்னோட திட்டு எப்பவும் எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்றான். அனன்யா கோபமாக அவனை முறைத்துப் பார்த்து, நடிக்காதீங்க ருத்ரன், நான் நீங்க சொல்றத கேட்டு சமாதானம் ஆக மாட்டேன். ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு தெரியுமா? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாருங்க, உங்களோட நான் பேச போறதும் இல்ல, உங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன் என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டு ருத்ரன் தன் கையிலிருந்த மோதிரத்தை பார்க்க, அனன்யா வேகமாக அவன் கையிலிருந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கோபத்துடன் முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.